ஹே காய்ஸ், உங்களுக்கு இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னே தெரியலையா? பல பேர் சொல்லியும் உங்களுக்கு அது புரியலையா? உங்களுக்கு இந்த லைட்டு, ஸ்பேஸு, கேலக்ஸி, யூனிவர்ஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்னா இது உங்களுக்கான சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாகவே ப்ரோ நான் நிறைய வீடியோ பார்க்குறேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், ஆனாலுமே இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை மட்டும் எனக்கு புரிஞ்சிக்க ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இந்த தியரி ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஐன்ஸ்டீன் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன தான் அப்படி சொல்கிறாருன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு தியரிலாம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தியரி தான். உங்களுக்கு அது புரியணுமா? அதை என்கிட்ட விட்டுருங்க, கண்டிப்பாக நான் உங்களை அதை புரிய வச்சிடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று, நான் சொல்கிறத கவனமாக காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை புரிய வைக்கிறது என்னோட ஒரு கடமை. இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை நம்ம வந்து நிறைய படிக்க நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பார்க்குற விதமே மாறும். ஓ, இதனால தான் உலகம் இயங்குதா, இதனால தான் உலகம் சுற்றுதா, இதனால தான் கேலக்ஸி இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற விதங்கள் மாறும். அது நமக்குள்ளே டே டு டே லைஃப்பை வந்து பயங்கரமாக மாற்றும் அப்படின்றது என்னோட பர்சனலான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அது என்னென்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சிந்தனை. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சிந்தனை மட்டும் எப்படிடா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஒரு மனிதரோட சிந்தனை பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை திறனோட அப்பாற்பட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை வச்சுருக்க ஒரு மனிதர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ ரொம்ப கொலன்னு பேசாமல் தயவு செய்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஜம்பின் ஆகலாம். ஓகே, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சார்பியல் கோட்பாடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சார்பியல் நீதி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எதுக்கு இந்த நீதி கோட்பாடு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தியரியை பிச் பண்ணுறாருன்னா, இதுதான்ப்பா நீதி, இதுதான்ப்பா நான் வைக்கிற சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால தான் அது வந்து நீதி, லா, கோட்பாடு, இதுதான் விதிமுறை, இது இப்படி தான் இயங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு சார்பியல் நீதி அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை சார்பியல் கோட்பாடு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து ஐன்ஸ்டீன் வந்து 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து சிறப்பு சார்பியல், ஒன்று வந்து பொது சார்பியல். ஐயா ஐன்ஸ்டீன் வந்து இந்த சிறப்பு சார்பியலில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொது சார்பியல் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு சார்பியலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்க்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல்சன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 80s, அதாவது 1870s பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஓகேவா, இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணை மூடி அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரூஃபிக்கலாக இருக்கும். ஸோ 1879 பார்த்தீங்கன்னா அவர் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவர் நிறைய விஷயத்தை எய்ம் பண்ணி பண்ணுறாரு. இதை கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடு. இந்த மார்லே எக்ஸ்பெரிமெண்ட்டில் மைக்கேல்சன் அந்த காலகட்டத்திலே, அதாவது 1879 லைட்டோட ஸ்பீடு வந்து 3 லட்சம் km/s கணிச்சார். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து தோராயமாக அது வந்து கரெக்டு. ஓகேவா, அது ரொம்ப அக்யூரேட்டாக லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் km/s இல்லைனாலுமே அது ஒரு 80 to 95% வந்து ஒரு லைட்டால் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்க முடியும் அப்படின்றத எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் கண்டுபிடிச்ச ஒரு மனிதர் தான் மைக்கேல்சன். இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. என்னதான் அவர் லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிச்சாலுமே மக்களுக்கு லைட்டை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. என்ன மாதிரியான கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, லைட் எப்படி அந்த ஸ்பீடில் போகுது, லைட்டுக்கு மாஸ் இருக்கா, லைட்டுக்கு திடம்னு ஒன்று இருக்கா, லைட்டால் பெண்ட் ஆக முடியுமா, லைட்டுக்கு ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மனிதர்களுக்குள்ளே லைட்டை பற்றி இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த மைக்கேல்சனால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் km/s. இந்த மார்லே எக்ஸ்பெரிமெண்ட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம லேட்டர் பீரியடில் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உட்காந்து யோசிக்கிறார். ஓகே, லைட்டில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இருக்கா, நம்ம ஒரு தேரி விடக்கூடாது, இந்த சிறப்பு சார்பியல்னு ஒன்று விட்டு இதில் லைட்டோட சில இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளிஃபையாக சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சொன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு சார்பியலில் ஐன்ஸ்டீன் லைட்டை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வெளியிடுறாரு. நான் எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறதில்ல, 2 முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் அந்த சிறப்பு சார்பியலோட கரு.
இந்த 2 விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நான் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடாக தான் போகிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் பிச் பண்ணால் அது ரொம்ப வந்து வேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கண்டென்ட்டாக கிறிஸ்பாக எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ சிறப்பு சார்பியல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபஸ்ட்டு லைட்டை பற்றி என்ன தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம் அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா, லைட்டு வந்து கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லாரியில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் லாரியின் வேகம் பார்த்தீங்கன்னா 100 km/h. அதாவது உங்கள் லாரியால் 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் லாரியை அப்படியே வந்து ஒரு ஸ்கூட்டியை வச்சு பின்தொடர்றேன். ஏன் ஸ்கூட்டியோட வேகம் பார்த்தீங்கன்னா 60 km/h. என்னோடய ஸ்கூட்டியால் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். இப்போ என்னோட ஸ்கூட்டிலேருந்து உங்கள் லாரியின் வேகத்தை கணக்கிட்டால் அது வந்து 100 கிலோமீட்டர் காட்டுமான்னு கேட்டால் காட்டாது. அது எவ்வளோ காட்டும்னா 40 km/h தான் காட்டும். இது ரொம்ப நீங்கள் குழப்பிக்க தேவைலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன தான் 100 கிலோமீட்டர் பயணித்தாலுமே நான் வந்து உங்களை 60 கிலோமீட்டர் வேகத்தில் பின்தொடர்றேன். ஸோ என் ஸ்கூட்டியிலேருந்து உங்களோட லாரியின் வேகத்தை கணக்கிட்டால் அது 40 km/h தான் காட்டும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, லைட்டு வந்து 3 லட்சம் km/s பயணிக்குது. நீ ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு போய் லைட்டின் வேகத்தை கணக்கிட்டாலுமே அது 3 லட்சம் km/s தான் காட்டும். நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் 2,50,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துகிட்டு போய் நீ லைட்டின் வேகத்தை கணக்கிட்டாலுமே லைட்டின் வேகம் 3 லட்சம் km/s தான் காட்டும். லைட்டினோட வேகம் வந்து கான்ஸ்டன்ட், அது ஃபிக்ஸ்டு, ஓகேவா? அதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஒட்டுமொத்த உச்சபட்ச ஸ்பீடே பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடு தான், அது 3 லட்சம் km/s அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறப்பு சார்பில் ஃபஸ்ட்டு பிச் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ லைட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சிறப்பு சார்பில் ஃபஸ்ட். செகண்ட் அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் டஸ் நாட் நீட் அ மீடியம் டு ட்ராவல்னு சொல்கிறாரு. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ஹே அப்படின்னு கத்துறேன், ஓகேவா? உங்களுக்கு அது கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? இங்கேருந்து சில ஏர் மாலிக்யூல்ஸ் மூலமா என்னோட சவுண்டு வந்து வைப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு அங்கே ரீச் ஆகி உங்கள் காதில் வைப்ரேட் ஆகி கேட்டுச்சு, ஓகேவா? இப்போ இங்கே சுற்றி இந்த ஏர் மாலிக்யூல்ஸே இல்லை, இங்கே ஓட்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸே இல்லைனா நான் என்ன தான் கற்றுனாலுமே என்னோட சவுண்டு உங்கள் காது கேட்காது. ஏன்னா சவுண்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் தேவை. சவுண்டுக்கு ஒரு மீடியம் இருந்தால் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். சவுண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிற மீடியம் எது பார்த்தீங்கன்னா சாலிட் மீடியம். இப்போ நான் வந்து சாலிடில் வந்து ஒரு தப்புன்னு தட்டினேன்னா அது ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் ஆகும் சவுண்டு. ஏன்னா சாலிட் மீடியத்தில் வந்து ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பேக். ஸோ ஆட்டம்ஸோட இடைவைகள் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அதோட வைப்ரேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் இருந்தால் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் லைட்டுக்கு ட்ராவல் ஆகிற ஒரு மீடியம் என்னென்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இப்போது சன்னோட லைட் எர்த்துக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் மூலியமாக தான் சன்னோட லைட்டு வந்து எர்த்துக்குள்ளே வருதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லைட்டுக்கும் ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சிறப்பு சார்பில் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, கிடையாது, லைட் டஸ் நாட் நீட் அ மீடியம் டு ட்ராவல். லைட்டுக்கு ஒரு ஊடகமே தேவையில்லை. லைட்டு வந்து வேக்யூம்லேயே ட்ராவல் ஆகும். எந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் இல்லைனாலுமே லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐன்ஸ்டைன் வந்து முக்கியமாக சொன்ன 2 விஷயங்கள் சிறப்பு சார்பியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 லைட் இஸ் அ கான்ஸ்டன்ட், செகண்ட் விஷயம் லைட் டஸ் நாட் நீட் அ மீடியம் டு ட்ராவல். ஸோ இதான் முக்கியமாக ஒரு சொன்ன 2 விஷயங்கள். நான் வந்து இந்த சிறப்பு சார்பியல் இதோட முடியுது, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து பொது சார்பியல் உள்ள போகலாம். பொது சார்பியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான், ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட்டு சொன்ன வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே புரியாது. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நீங்களே உங்களை ஃபீல் பண்ணி என் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப சின்ன விஷயமாக போகலான் இருக்கேன். ஸோ தயவு செய்து இந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இப்போ நான் சொன்னதில் இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் போடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுக்குங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அது வரைக்கும் மிதுன் பாபாய் சைனிங் ஆஃப்.